இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில் மாவலிய கோரமாக வன் சிலுவை மீதில் நானும் கோர தொங்க நேரிடினும் ஆவலாவும் மண்டை சேர்வே தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில் யாக்கோபை போகும் பாதையில் ஒழுது பட்டு ராவிலிருள் வந்து மூடிட தூக்கத்தானா கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் கிட்டி சேர்வே அருமை வாக்கடங்கா நல்ல நாதா தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில் யாக்கோபை போகும் பாதையில் ஒழுது பட்டு ராவிருள் வந்து மூடிட யாக்கோபை போகும் பாதையில் பொழுது பட்டு ராவிலிருள் வந்து மூடிட தூக்கத்தானா கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் தூக்கத்தால் நாம் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனவில் நோக்கி உம்மை கிட்டிச் சேர்வே வாக்கடங்கா வல்ல நாதா தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில் பாரத்துக்கேறும் வடிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்தன் தேவனே பாரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா என்ற தேவனே கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமது அண்டை கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமது அண்டை அருமையாய் என்னை அழைத்து அன்பின் தூதனாக செய்யோ தேவனே நான் உமது அண்டையில்
நித்திரை இன்று விழித்து காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன். நித்திரை இன்று விழித்து காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன். இத்தரையில் உந்தன் வீணா என் துயர்கள் நாட்டுவேனே. இத்தரையில் உந்தன் வீணா என் துயர்கள் நாட்டுவேனே. என்ற துன்பத்தின் வழியா இன்னும் உம்மை கேட்டுச் சேர்வேன். தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஆனந்தமா செட்டை வீரித்து ஆரவசமான ஆகாயத்தில் ஏறி போயினாம். ஆனந்தமா செட்டை வீரித்து பரவசமா ஆகாயத்தில் ஏறி போயினார். வானமண்டல கடந்து பறந்து என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் யாக்கோப்பு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார். சரி, இப்போ நான் சில என்னப்பா பேசுறீங்க, அங்கிட்டு போய் பேசுங்க. அங்கே சில வேலைகள் நடந்தனால டக்கு டக்குன்னு எதுவும் பண்ண முடியல, அங்கங்கே ஓடுறாப்புலக்கு தேடி. சரி, இந்த காலை வேளையில் நான் இங்கே ஒரு சத்தியத்தை சொல்ல விரும்புகிறேன். சில சத்தியத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம யாக்கோப்பு எடுங்களேன், அந்த வசனத்தை அப்படியே வச்சுக்கோங்க. யாக்கோப்பு இதான் எடுத்துக்கிறேன், நான் எடுத்துக்கிறேன். யாக்கோப்பு 1:19 வாசிங்களேன். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கறதுக்கு தீவிரமாய் பக்கத்தை எடுத்துக்கோங்க. இருங்க, யாரும் எடுக்கல போல. 313 பக்கம் எடுத்துக்கோங்களேன். எடுத்துக்கிட்டீங்களா? வாசிங்க பிரதா. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, அங்கனுக்குள்ள உங்க பேரை போட்டுங்க, சகோதரின் போட்டுக்கோங்க. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும். கேட்கறதுக்கு எப்படி இருக்கணுமா? தீவிரமா இருக்கணுமா? எதை கேட்கணும்? வார்த்தையை கேட்க எப்படி இருக்கணும்? யாக்கோபு சொல்றாரு, தீவிரமா இருக்கணும். அந்த வார்த்தை கேட்கும் போது அங்கிட்டு இங்கிட்டு வேடிக்கை பார்க்காம, அங்கிட்டு இங்கிட்டு போகாம. அந்த நீங்க பாத்தீங்கன்னா பவுல் போதிக்கையில லீதியால் அதை ஒத்து கவனிக்கிறப்ப வேதம் சொல்லுது, கர்த்தர் லீதியா உள்ளத்தை திறந்தாலாம். அந்த வசனத்துக்கு அவ்வளோ ஒரு மதிப்பு இருக்குது. இன்னொரு இடத்துல சொல்றாரு, நீங்கள் கேட்குற இந்த வசனத்தினால இப்பொழுது சுத்தமானீர்கள். நம்ம 6 நாள் இந்த உலகத்தில் இருப்போம். ஏதாவது ஒரு வகையில் நம்ம கண் காது ஏதாவது ஒரு நம்ம ஏதாச்சும் ஒன்று செஞ்சு நம்ம வார்த்தையினால் சில பாவங்கள் பண்ணியிருப்போம்.
அப்போ இந்த வசனத்தை கேட்கறதுனால நீங்கள் சுத்தமானீர்கள். அப்போ ஞாயிற்றுக்கிழமை வர்றது எதுக்குன்னா, 6 நாள் நீங்கள் உலகத்தில் இருந்து 7ஆவது நாள் எங்கே வரீங்கன்னா சுத்தம் பண்ணிட்டு சுத்திகரிச்சுட்டு போகிறீங்க ஆலயத்துக்கு வர்றது. அப்போ இங்கே போட்டிருக்காரு, கேட்கறதுக்கு எப்படி இருக்கணுமா? தீவிரமா. அடுத்த குடும்பத்தை பிரச்சனை கேட்க தீவிரமா இருக்க சொல்லலை, வார்த்தையை கேட்க எப்படி இருக்கணும்? தீவிரமா இருக்கணும். அப்புறம் பேசுகிறதற்கு எப்படி இருக்கணுமா? பொறுமையா இருக்கணும். பாருங்களேன், பேசுறதுக்கு பொறுமையா இருக்கணும். எப்படி பொறுமையா இருக்கணுமா? நம்ம என்ன பேசுறோம், எதை பேச போறோம், இந்த பேச்சினால பிரச்சனைகள் உண்டாகுமா, இதனால ஒருத்தவங்க மனசு புண்படுமா, நம்ம பேசுறதுனால சிலருக்கு சங்கடமாகுமா? அதனால தான் பேசுறதுக்கு பொறுமையாக இருக்கணும். ஒருத்தர் இப்படி சொல்லுவார், ஒரு நடிகர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், நான் யோசிக்காமல் பேச மாட்டேன், பேசின பிறகு யோசிக்க மாட்டேன்னுவார். அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கும் அவர் பேசுனது. அதாவது அதாவது யோசிக்காமல் பேசக்கூடாது, பேசின பிறகும் யோசிக்கக்கூடாது. அப்புறம் பாருங்களேன், அப்புறம் கோபிக்கிறதுக்கு எப்படி இருக்கணுமா? தாமதமாக இருக்கணுமா? நம்மளுக்கு அப்படியா இருக்கு, டப்புன்னு நம்மளுக்கு என்ன வந்துடுது? கோபம் தான் வந்துடுது. கோவப்படுறதுக்கு தாமதமாய். 3 பாருங்க, ரொம்ப ரொம்ப யாக்கோப்பில், பாப்பா உட்காரு பாப்பா, இல்லாட்டி வெளியே போ பாப்பா, ஏதாவது செய் பாப்பா, எல்லாம் பதியுது. இப்போ ஏசையா வாங்க, அப்படி ஏசையா வந்துருங்க. வார்த்தையை கேட்கல, தண்ணி குடிக்க போறேன்னா அந்த ஓரமாக போ. இப்போ வாசிங்கல, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த காலை வேளையில் ஒரு சத்தியத்தை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மெதுவாக தான் பேசுவேன், இது டீச்சிங் மாதிரி பேசுவேன், பிரசங்க மாதிரி இருக்காது. ஏன் இதை பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இப்படி இந்த காலகட்டத்தில் இந்த சத்தியம் ரொம்ப முக்கியம், இந்த செய்தி ரொம்ப முக்கியம். நம்ம அநேக நேரம் கலங்கி நிற்கிறோம், தவிச்சு போயிடுறோம். சில வல்லமை உள்ள ஆள்கள் நம்மளை டார்கெட் பண்ணும்போது, நல்ல அதிகாரத்தில் உள்ளவங்க, அது எல்லா இடத்துலையும் இருக்குது. இன்றைக்கி நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்மளுக்கு மேலே உள்ளவங்க நம்மளை டார்கெட் பண்ணுறப்ப, நம்மளை அவங்க இன்சல்ட் பண்ணுறப்ப, நம்ம கூட அவங்க மோதுறப்ப, அது எல்லா இடத்துலையும் இருக்கலாம். வீட்டில் இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், சொந்தங்களாக இருக்கலாம், எல்லா இடத்துலையும் நம்மளை நசுக்க பார்ப்பாங்க. பார்த்தீங்களா, சில பேர் நம்மளை ஒடுக்க பார்ப்பாங்க, நம்மளை நசுக்க பார்ப்பாங்க, நம்மளை அப்படியே ஒன்றுமே இல்லாமல் ஆக்கணும் அப்படிலாம் நினைப்பாங்க. அதைத்தான் இன்றைக்கி உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். இந்த உலகத்தில் சில தத்துவங்கள் இருக்குது, இதை கவனமாக நீங்கள் கேட்கணும். இந்த உலகத்தில் சில தத்துவங்கள் இருக்குது. அதே போல் தேவனுடைய வார்த்தையிலும் தத்துவம்னு சொல்ல முடியாது, அது சத்தியம், ஆனால் அதை தத்துவமாக எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற தத்துவத்தையும் வேத வசனத்தில் இருக்கிற தத்துவத்தையும் நம்ம ஒப்பிட்டு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு தத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். ப்ராக்டிக்கலாக பேச போகிறேன். நம்ம லைஃப்பில் சுற்றி நடந்துக்கிறதுக்காக தான் நான் பேச போகிறேன். அதை வேத வசனத்தோடு ஒப்பிட்டு நான் பேச போகிறேன். இந்த உலகத்தில் பொதுவாக ஒரு தத்துவம் இருக்குது. என்ன தத்துவம் கேட்டிங்கன்னா, பலம் உள்ளது ஜெயிக்கும். என்னது? பலம் உள்ளது ஜெயிக்கும். உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொன்னேன்னா, வலிமை உள்ளவர்கள் தான் ஜெயிப்பார்கள், வலிமை தான் ஜெயிக்கும். பணம் இருக்கிறவங்க தான், நல்லா படித்தவங்க, அப்படி இருக்கிறவங்க, இல்லை திறமை உள்ளவங்க, இவங்க தான், அதை தான் பலம் உள்ளது ஜெயிக்கும். இப்படி ஒரு படத்தை எங்கேருந்து நம்ம பார்த்துட்டு வரோம் கேட்டிங்கன்னா, ஸ்கூலில் இருந்து அந்த பிக்சரை காட்டிடுவாங்க. எத்தனை பேர் நீங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னு தெரில, எனக்குலாம் நல்லா ஞாபகம் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு கிளாஸ் படிக்கையில் இந்த பிக்சரை காட்டிட்டாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பூச்சி அதை காட்டில் ஒரு சின்ன பூச்சியை பிடிச்சி திங்கும். அது என்னது? நான் இப்போ சொன்னது கரெக்டாக நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா வசனம் தான் கரெக்டாக. அது என்னது? பலம் உள்ளது. அதோட பலம் உள்ள ஒரு பெரிய பூச்சி அந்த பூச்சியை பிடிச்சி திங்கிது. அந்த பூச்சியை ஒரு தவளை பிடிச்சி திங்கிது. நான் சொல்கிறது பலம் உள்ளதை சொல்கிறேன், அப்படியே ஒன்று ஒன்றா போய்க்கிருக்கோம். தவளையை பிடிச்சி யார் திம்பா? பாம்பு திங்கும். பாம்பை யார் திம்பா? கருடன். கீரிப்புள்ள இதுக சில நேரம் செய்யுங்க. மானை பிடிச்சி சிங்கம் திங்கும், சிங்கத்தை, இப்படி ஒன்று ஒன்று அப்படியே பலம் உள்ளது அப்படியே போய்கிட்டு இருக்கும் பாருங்க. அப்போ இந்த பலம் உள்ளது, ஆகவே தான் அப்போ இந்த உலகத்தில் ஒரு தத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பலம் உள்ளது என்ன பண்ணுமா? ஜெயிக்கும். பலம் உள்ளது ஜெயிக்கும், வலிமை வெல்லும். இந்த தத்துவம் இப்போ இது இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த தத்துவம் தான் கண்டிப்பாக இருக்குது, 100% இந்த தத்துவம் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு நான் ஒரு சம்பவம் சொல்கிறேனே உங்களுக்கு புரிகிற மாதிரி. ஒரு கடைக்காரு ஒரு கடை வச்சுருக்கிறாரு, ஒரு அண்ணாச்சி கடை வச்சுருக்கிறாரு. அங்கனக்குள்ளே இருக்கிற மக்கள்லாம்
அவர்கிட்ட தான் எல்லாம் வாங்கியிருக்காங்க. இந்த கடையை நம்பி தான் அவருடைய அன்றாட தேவைகள், அவருடைய பொழப்பே ஓடுது. அதே இடத்துல டக்குன்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்துடுது. இப்போ இந்த சூப்பர் மார்க்கெட் வந்து யார் பாதிக்கப்படுறா? அண்ணாச்சி கடைக்காக தான் பாதிக்கப்படுவார். ஏன் பாதிக்கப்படுறாரு? இவர் ஒரு 4 பாட்டிலை வச்சு ஒரு பண்ணையும் ஒரு ரொட்டியையும் வச்சுருப்பார், 4 இதை கயிறில் தொங்க விட்டுருப்பார், ஒரு பனியன் போட்டிருப்பார், ஒரு லுங்கி கட்டியிருப்பார். குளிக்க மாட்டாரா குளிப்பாரான்னு தெரில, அப்படி தான் இருப்பார். அங்கே எப்படி இருப்பாங்க? சூப்பர் மார்க்கெட்டில் நல்லா லைட்டை போட்டு ஏசி போட்டு நல்லா ஷோகேஸ் பண்ணி எல்லா பொருளையும் வச்சுருப்பாங்க. இப்போ இந்த சூப்பர் மார்க்கெட் வந்தவனே சிறு வியாபாரிகள் எல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள். இது நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டு தானே இருக்கு. அதாவது ஒருவன் மெதுவாய் போகிறான், ஒருவன் முந்தி கொள்கிறான் வேகமாக போய். இதுதான் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு, எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு இருக்கு. கார்ப்பரேட் மைண்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இந்த சின்ன சின்ன வியாபாரிகள்லாம் பொருளை வாங்கிக்கிட்டு இவன் வைக்கிறது தான் விலைன்னு சொல்லி இவங்க அந்த விலையை தான் அடிச்சு விடுவாங்க. சாதாரண ஒரு கீரை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டிமார்கள் 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு விற்பாங்க. அதே நீங்கள் சூப்பர் மார்க்கெட் ரிலையன்ஸ் போனால் எவ்வளோக்கு விற்பாங்க? அதை ஒரு கேரி பை போட்டு ஏசியை போட்டு அது என்னங்க இவ்வளோ விலை விற்கிறாங்க. அப்போ இப்படி தான் இன்னைக்கு இந்த உலகம். அதாவது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, பலம் உள்ளது ஜெயிக்கணும்னு சொல்கிறேன். ஒரு சாதாரண கடை வச்சிருக்கிறவருக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்டை வந்தோடனே இவர் இதாகிறார். அப்போ பாருங்க, அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பலமுள்ளது வலிமை இந்த உலகத்தில் என்ன பண்ணிக்கிட்டு தான் இருக்கு? ஜெயிச்சு கொண்டு இருக்கிறது. இதைத்தான் முன்னேற்றம், இதுதான் முன்னேறதுக்கான வழி என்று இந்த உலகம் இதைத்தான் சொல்லி கொண்டு இருக்கு. இதுதான் தத்துவம். நம்ம முன்னேறதுக்கு எவனை வேணாலும் கீழே தள்ளலாம், எவனை வேணாலும் மிதிக்கலாம், எவனை வேணாலும் அசிங்கப்படுத்தலாம். படத்தில் அப்படித்தானே காட்டுறாங்க. நீ வாழ்ற, நான் வாழ்றதுக்கு 4 பேர்த்த கொன்னாலும் என்ன பண்ணலாம்? தப்பில்லை, பரவாயில்ல. இப்படித்தான் படத்துலையும் கதாநாயகன் வாழ்றான். இப்போ பாருங்க, கதாநாயகன் வாழ்றான். உதாரணத்துக்கு ஒரு சொல்கிறேனே, ஒரு அம்மா இட்லி கடை வச்சு இட்லி விற்றுக்கிட்டு இருக்கு. ஒருத்தன் அடங்காதவன், அவன் சம்பாதிக்காதவன், சோம்பேறி, ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கவன் போய் 4 இட்லியை சாப்பிட்டேன். இட்லியை சாப்பிட்டு என்ன பண்ணுறான்னா, காசு கொடுக்கல, நான் காசெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்றான். உடனே அங்கே கதாநாயகன் வராரு. நான் சினிமா படத்தில் கதாநாயகன் எப்படி சொல்கிறேன், வந்துட்டு அவனை அடி அடின்னு அடிச்சு, ஏன்டா அந்த அம்மா 4 இட்லியை சாப்பிடுறது காசு கொடுக்கல, அடி அடின்னு அடிச்சுட்டு திரும்பி பார்க்குறேன், இட்லி கடையை காணோம். கவனிக்கலைன்னு நினைக்கிறேன். அப்போ சொல்கிறான் அம்மா. அப்போ அந்த அம்மா சொல்லுது, அவனாச்சும் 4 இட்லியை சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம போனேன், நீ என்ன பண்ணிட்ட? எனக்கு நல்லது செய்கிறவன் என்ன பண்ணுறடா, என் கடையவே காலி பண்ணிட்டேன. பாருங்க, இதுதான் இன்னைக்கு வலிமை உள்ளவர்கள், பலம் உள்ளவர்கள் தான் இன்னைக்கு ஜெயித்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் ஒரு தத்துவம் இருக்குது. நான் அடுத்து அப்புறம் பைபிள் வசனத்துக்கு அப்படியே வருவேன் நேராக. இந்த தத்துவம் எப்படி இருக்குது? அப்படித்தான் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. நம்ம வேலை செய்கிற இடத்துல, நம்ம அன்றாடம் பார்க்குற மனிதர்கள், ஐயோ இவங்க நம்ம வேலையை காலி பண்ணிடுவாங்களா, நம்மளை இது பண்ணிடுவாங்களா, அது பண்ணிடுவாங்களா, நம்மளை அப்படி பண்ணிடுவாங்களான்னு சொல்லி நாளுக்கு நாள் பயமும் அச்சமும் நம்மளை என்ன பண்ணிக்கிறது? நம்மளை பிடித்து கொண்டு இருக்கிறது. அதனால தான் பாருங்க, ஆண்டவர் சொன்னார், யாக்கோபினும் எப்படிப்பட்ட கூட்டம்? சிறு பூச்சியே, நீ என்ன பண்ணாத, பயப்படாத. யாக்கோபினும் சிறு கூட்டமே, நீ என்ன பண்ணாத, பயப்படாத. பாருங்க, இஸ்ரவேல் தேசம் உலக நாடு மேப்பில் பார்த்தீங்கன்னா இத்தினூண்டு தேசம்தான். அந்த நாடை எதுக்கு எத்தனையோ நாடுகள் வந்துச்சு, ஆனால் அந்த தேசத்தை ஒன்றுமே பண்ண முடியல. ஏன் பண்ண முடியலன்னா, கர்த்தருடைய வார்த்தை அங்கே இருக்குது, கர்த்தருடைய வாக்கு அங்கே இருக்குது. நான் இஸ்ரவேலுக்கு காக்கிற பச்சையை போல இருப்பேன்னு சொல்லி பாதுகாக்கிறேன். அதே போல தான் உங்களை என்னையும் சொல்கிறார் ஆண்டவர் பார்த்து, நீ சிறு பூச்சி தான், நீ பலம் இல்லாதவன் தான், உன்னை மற்றவன் காட்டில உன்ட்ட அதிகாரம்ல எதுவுமே இல்லை, ஆனால் உன் கூட யார் இருக்கிறாரு? கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நம்ம அன்றாடம் வாழ்க்கையில் பலம் உள்ளவர்கள் நம்மோடு யுத்தம் செய்கிறார்கள், பலம் உள்ளவர்கள் நம்மோடு போராடி கொண்டு இருக்கிறாங்க. ஒருவேளை அவங்க அறிவாளியாக இருக்கலாம், நல்ல பணம் இருக்கலாம், நல்ல அதிகாரத்தில் இருக்கலாம், நல்லா உயர்ந்த நிலைமையில் இருக்கலாம். அவங்கள பார்க்கும்போது நம்மளுக்கு அச்சம், பயம் எல்லாம் வருது. இவங்க நம்மளை எங்கிட்ட ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவாங்களோ, நம்மளை காலி பண்ணிடுவாங்களோ, நம்மளை அப்படி பண்ணி இப்படி பண்ணி வருது. பாருங்க, இந்த ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அதை தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். பெரிய ஆட்களை பார்த்து பயம்,
நம்மளுக்கு உயர் அதிகாரியை பார்த்து பயம். நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் பயம் நம்மளுக்கு வரும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அப்போ எளியவர்கள் நசுக்கப்படுகிறார்கள், வலியவர்கள் உயர்ந்து கொண்டு போகிறார்கள், பெருகுகிறார்கள். எளியவர்கள் கவனமாக கேட்கணும், நீங்கள் நசுக்கப்படுகிறாங்க. வலிமை உள்ளவர்கள் பெருகி கொண்டிருக்கார்கள். இந்த உலகத்தில் இப்படி ஒரு தத்துவம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் இன்னைக்கு நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லா இடத்துலையும் இது நடந்துக்கிட்டு இருக்கு. சிறியவர்கள் தாழ்த்தப்படுகிறதையும், பெரியவர்கள் நல்ல வலிமை உள்ளவர்கள் உயர்த்தப்படுகிறதையும், இப்படி பலமுள்ள ஆட்கள் நம்மளோட மோதி கொண்டு இருக்கிறதையும் பார்க்குறோம். அப்போ பாருங்கள், இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, தத்துவம் என்ன சொல்லுது? சொன்னேன், கரெக்டாக சொல்லுங்கள். தத்துவம் என்ன சொல்லுது? உலகத்தில் எது ஜெயிக்கும்? பலம் உள்ளது ஜெயிக்கும், வலிமை உள்ளவர்கள் ஜெயிப்பார்கள். ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்போசிட்டாக சொல்லுது. வேதம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இவர் அதை மாற்றுறார், கர்த்தர் மாற்றுறார். நீங்கள் பைபிள் ஸ்டோரி அதுதான், பைபிளுடைய வேத எழுத்து எல்லாமே அதுதான் இருக்கும். ஆண்டவர் இங்கே எப்படி மாற்றுறாரு? எப்பா நீ உலகத்தில் என்ன சொல்கிற? பலம் உள்ளது ஜெயிக்கும், வலிமை உள்ளது ஜெயிக்கின்றீங்களா? நான் சொல்கிறேன், நான் யார் பக்கம் நிற்கிறானோ அவன் தான்டா ஜெயிப்பாண்டார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் புரியுது? திக்கற்றவர்களும் ஒடுக்கப்பட்டவர்களும் சிறுமையாக இருக்கான் பார்த்தீங்களா, அவன் பக்கம் நான் நிற்பேன். அப்போ பலம் உள்ளவே நீ ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. இதுதான் கூடாரு யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே. இந்த வசனத்துக்கு அர்த்தம் சொல்கிறேன். சிறு பூச்சி, அவன் சிறுவன் தான், பலவீனம் உள்ளவன் தான். அவன் எதிர்த்து அடிக்க பலன் இருக்காது, அவன்கிட்ட பணம் இருக்காது, அவன்கிட்ட எதுவுமே இருக்காது. ஆனால் அவன் பக்கத்தான் நான். அதான் போட்டிருக்கு, ஏழைகளின் பெலனே, எளியவர்களின் வசனத்தை எடுக்கலையா? போட்டிருக்கு, ஏழைகளின் பெலனே, எளியவர்களுக்கு எப்படி இருக்கிறாரா? திடனா இருக்கிறா. ஒருவேளை நெருக்கப்பட்டிருக்கீங்களா? ஒருவேளை வேதனைப்பட்டிருக்கீங்களா? ஒருவேளை கவலையோடு இருக்கிறீங்களா? எப்படி என்ன செய்யணும் தெரியாமல் இருக்கா? நான் சொல்கிறேன், உங்கள் பக்கம் தாங்க சாமியை நிற்கும். அல்லேலூயா. அதான் சொல்கிறேன், ஏழைகளின் பெலனே, எளியவர்களுக்கு எப்படி இருக்கிறாரா? திடனா இருக்கிறாரா. அப்போ பாருங்க, அதுதான் பைபிள், நம்முடைய செய்தி அதுதான். இன்னைக்கு உலகம் என்ன சொல்லுது? பலமுள்ளது ஜெயிக்கும், வலிமை உள்ளவர்கள் ஜெயிப்பார்கள். ஆனால் வசன வேத பைபிள் என்ன சொல்லுது? நான் எவன் பக்கம் நிற்கிறனோ அவன் தான் ஜெயிப்பான். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, நீங்கள் உலகத்து தத்துவத்துப்படி பார்த்தா கோலியாத்து பலமுள்ளவன், பெரியவன், உயரமுள்ளவன். தாவீது எப்படிப்பட்டவன் தான்? சின்ன பையன்தான். நீங்கள் உலகத்து தத்துவப்படி பார்த்தா யார் தான் ஜெயிக்கணும்? கோலியாத் தான் ஜெயிக்கணும். ஏன் தாவீது ஜெயிச்சானா? எளியவன் பக்கம், சிறுவன் பக்கம் தான் கர்த்தர் நின்றார். அல்லேலூயா. நான் பார்க்குறேன், கர்த்தர் எப்படிப்பட்டவரா? அவர் உயர்ந்தவரா இருந்தும் எப்படி இருக்கிறாரா? தாழ்மை உள்ளவர்களை என்ன பண்றாரா? நோக்கி பாருங்க. அவர் உயர்ந்த உள்ளவரா இருக்கிறாரா? அவர் எப்படின்னா, வானத்தையும் பூமி உண்டாக்கி, கோடான கோடி தேவதுள்ள உண்டாக்கி, இந்த உலகத்தை எல்லாத்தையும் உண்டாக்கி, அவர் இன்னைக்கு யாரை நோக்கி பார்க்குறாரா? புரியல. தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? ஏன் ஆண்டவர் பலத்தை கொடுக்கிறாரு? ஏன் ஆண்டவர் நம்மளுக்கு பதவியை கொடுக்கிறாரு? ஏன் நம்மளுக்கு தலைமைத்துவத்தை கொடுக்கிறாரு? தலைமைத்துவம் கொடுக்கிறது பாருங்க, ஒரு அரசனை ஏன் அரசனை உண்டாக்குறான்னா, ஏழை மக்களுக்கு உதவி செய்யணும், அவன் நியாயம் விசாரிக்கப்படணும். ஆனால் அதை வச்சுட்டு அவன் என்ன பண்ணக்கூடாது? அதிகாரம் பண்ணக்கூடாது. தலைமைத்துவம் எப்படி இருக்கணும்னா, கீழே உள்ளவர்களை விசாரிக்கிறவர்களாய் தலைமைத்துவம் இருக்கணும். பலம் உள்ளது. இப்போ பலம்னா எப்படிப்பட்ட பலம்னா, உங்களுக்கு ஆண்டவர் ஒரு பலத்தை கொடுக்குறான்னா, அந்த பலத்தை வச்சு மற்றவர்களை என்ன பண்ணக்கூடாது? நசுக்கக்கூடாது, கீழ்ப்படுத்தக்கூடாது, மற்றவர்களை தூக்கி விடணும். அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளுக்கு பலத்தை கொடுக்குறார். நான் அதை தான் சொன்னேன். ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? உயர்ந்தவராக இருந்து யாரை நோக்கி பார்க்குறாரா? தாழ்மை உள்ளவர்கள். அப்போ நம்மளுக்கு ஆண்டவர் ஒரு பலத்தை கொடுக்கறது, நம்மளுக்கு சில காரியங்களை செஞ்சானா நம்ம என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, நம்ம அதை வச்சுட்டு, அந்த பலத்தை வச்சுக்கிட்டு நம்ம மற்றவர்களை நசுக்கக்கூடாது. புரியலை உங்களுக்கு? எத்தனை பேருக்கு நான் சொல்ல புரியுதுங்க? இது ஒரு பிரசங்கமாக இருக்காதுன்னு ஒரு டீச்சிங் மாதிரி தான் எடுக்கிறேன்.
ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பலத்தை கொடுத்தாருனா, ஆண்டவர் உங்களுக்கு சில காரியங்களை கொடுத்தாருனா, அதை வச்சு மற்றவர்களை நசுக்கிறதோ மற்றவர்களை அவமானப்படுத்துறதுக்கோ கொடுக்கல. அதை வச்சு உங்களை தூக்குறதுக்காக கொடுக்குறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, பார்வோன் ஜனங்களை அடிமைப்படுத்தி ஒரு அரசன் என்ன செய்யணுமோ செய்யக்கூடாது செஞ்சுக்கிருந்தான். ஆனால் மோசே ஒடுக்கப்பட்ட ஒரு பக்கமாய் நிற்கிறான். மோசே யாருன்னா தேவன் பக்கமாய் நிற்கிறான். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அதான் தலைமைத்துவம் கடவுள் தராரு. அந்த தலைமைத்துவத்தை மக்களுக்கு சேவை செய்கிறதான் தலைமைத்துவம் தராரு. ஆனால் அந்த தலைமைத்துவத்தை சரியா இல்லாட்டி அதை கரெக்டான ஆளுகிட்ட செய்வார். அதனால தான் சொன்னார் எஸ்தர்கிட்ட, நீ உதவி செய்யும்படியே உனக்கு என்ன கொடுக்கப்பட்டது? இந்த ராஜ மேன்மை கொடுக்கப்பட்டது. நீ உட்காந்து மகாராணியா அரண்மனையில் உட்காந்துக்கிட்டு ஜாலியாக இருக்கிறதுக்கு இந்த மேன்மை ஆண்டவர் கொடுக்கல. உன் குலத்துக்கு ஒரு அழிவு வந்திருக்குது. அப்போ அவருக்கு முருதாக சொல்கிறான், யூதர்கள் அழிக்க போகிறாரு, நீ என்ன பண்ண போகிற, நான் என்ன செய்யணும்? அப்போ தான் கேட்குறியான், உனக்கு இந்த ராஜ மேன்மை எது கொடுக்கப்பட்டது? நீ உட்காந்துக்கிட்டு ஜாலியாக இருக்கிறதுக்கா? இல்லை இல்லை, நீ மக்களை கீழே இருக்கிறவங்களை என்ன பண்ணணும்? தூக்கணும். பாருங்கள், அப்போ நிறைய பேர் அந்த ராஜ மேன்மையை எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? மற்றவர்கள் நசுக்க பயன்படுத்துகிறாங்க. இந்த உலகம் சொல்கிற மாதிரி பாருங்கள், அதான் பார்க்குறோம். அப்போ பலம் நல்லது தான், வலிமை நல்லது தான். அந்த வலிமை அந்த பலம் மற்றவர்கள் என்ன பண்ணக்கூடாது? நசுக்கக்கூடாது. ஒருத்தர் இருக்காங்க, ஒரு அப்பராணியை போட்டு அடிக்கிறான், சட்டையை தூக்கி விட்டுட்டு டம்மு டம்னு அடிக்கிறான். அவனை அந்த ஏரியாவில் யாரும் கேட்க மாட்டாங்க, அடித்தா கூட. அடிக்கிறப்ப கேட்குறாங்க, ஏங்க அவனை அடிக்கிறீங்க? அவன் சொல்கிறான், அவெல்லாம் என்ன ஒரு ஆளா, நான்லாம் எப்படிப்பட்ட ஆள், அவெல்லாம் அப்படியே அடிச்சு விடுவேன், கோவம் வந்துருச்சு அடிச்சிட்டேன்னு சொல்கிறேன். அதே அந்த நபர் ஒரு போலீஸ்கிட்ட போய் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் மாட்டுறான். அங்கே போய் எப்படி நிற்கிறான்? ஏய், நீ உண்மையான கோபக்காரன் தான்டா, உண்மையான கோபக்காரன் நீ யார் அடிச்சிருக்கணும்? போலீஸே அடிக்கணும்ல. அப்போ உனக்கு கோபம் வந்து, அந்த கோபம் வந்து யார்கிட்ட காட்டுறனா? பலம் இழந்தவன்ட்ட, சத்து இல்லாதவன்ட்ட, அவன்கிட்ட யாரை காட்டுற? ஓ, கோபத்தை காட்டுற. நம்ம வீட்டிலே அப்படித்தானே, மனைவி கணவன் மனைவி சண்டை, அதெல்லாம் பற்றி பேசுறதுனா ஓடி போயிடும். ஒருத்தர் சொல்கிறாரு, என் மனைவி என்னை அடிக்க நான் அவட்ட அடி வாங்க. எனக்கு புரியலை, என்னடா அவர் சொல்கிறாரு, என் மனைவி என்னை அடிக்க நான் அவட்ட அடி வாங்க. அப்போ தான் புரிஞ்சுமா, ஆக மொத்தம் அடி யார் தான் வாங்கியிருக்கிறாரு? இவர் தான் வாங்கி. அதை ஒரு தான் ரெண்டு தான் சொல்கிறாரு. அவள் என்னை அடிக்க நான் அவட்ட அடி வாங்க. நான் பார்த்தேன், இது என்ன புரியலையே. அப்போ தான் சொன்னேன், ஆக மொத்தத்தில் அடி தான் வாங்கியிருக்கிறாரு. அப்போ பாருங்கள், நசுக்கக்கூடாது. அதை தான் நாங்கள் அப்போ பார்க்குறோம். அதான் போடுற, யாக்கோபின்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ என்ன பண்ணாத? பயப்படாத, உன் கூட நான் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் கூட நான் இருக்கிறேன்னா நீயும் அதை என்ன பண்ணிடாத? மற்றவர்களுக்கு செய்யாத. நீ உயர்த்தப்படும் போது மற்றவர்கள் என்ன பண்ணிடாத? நசிக்கிறாத. உனக்கு அபிஷேகம், உனக்கு எல்லாம் கொடுத்த எதுக்கு தெரியுமா? நீ எப்படிப்பட்டவளை தூக்கணும் தெரியுமா? கீழே கிடக்கிறன்னு என்ன பண்ணணும்? நீ தூக்கணும். உனக்கு ஒரு நல்ல ஒரு வசதி வாய்ப்பு எல்லாம் தேடி வந்தவனே, மற்றவர்களை நீ என்ன பண்ணக்கூடாது? அதிகாரம் பண்ணுறது கொடுக்கல, கீழே கிடக்கணும் என்ன பண்ணணும்? நீ தூக்கணும். அதனால தான் சொன்னார், எப்படி சொன்னார்? தரித்திரத்துக்கு நான் ஆண்டவர் சொன்னார், என் மேலே ஆண்டவருடைய பலம் இருக்குது, அந்த பலத்தை வச்சு நான் மற்றவர்களை நசுக்க மாட்டேன். நான் என்ன பண்ண போகிறேன்? தரித்திரர்களுக்கு சுவிசேஷத்தையும், இருதயம் நறுங்கொண்டவர்களையும் குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தர் எனக்கு இந்த பலத்தை கொடுத்துருக்கிறார். அதுதான் பலம். இந்த பலத்தை கொடுத்துருக்கிறாருன்னா, ஒரு காரியத்தை நம்மளை நம்பி கொடுத்துருக்காருன்னா, மற்றவர்களை நம்ம என்ன பண்ணணும்? என்கரேஜ் பண்ணி தூக்கி விடணும். அப்போ பாருங்கள், அதான் சொல்கிறாரு, அதனால நீங்கள் ஒரு நாளும் இந்த 12வது மாதத்தில் பயப்படாதீங்க. எந்த ஒரு நம்மளை யாருக்கு விரோதமாக வந்தாலும், என்ன விரோதமாக வந்தாலும், அவங்க இஸ்ரவேல் யுத்தத்துக்கு போகும்போது ஆசாரியன் சொல்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உன் முன்னாடி பெரிய பெரிய ஜாம்பம், பெரிய உயரமாலாம் வந்து நிற்பாங்க, பெரிய பெரிய ஆயுதத்தை வந்து நிற்பாங்க. நீ ஒன்றே ஒன்று நினச்சிக்கோ, உனக்கு முன்னாடி யார் பெரியவராக இருக்கிறாரு? கர்த்தர். தாவீது அப்படி தான் பார்த்தியான் கோலியாத்தை பார்த்து எல்லாம் பயந்துக்கு இருந்தாங்க. 9 அடி, ஆஹா கோலியாத்து அப்படின்னு இருந்தாங்க. தாவீது என்ன தெரியுமா பார்த்தியான்? கோலியாத்து பக்கத்தில் யாரை வச்சு பார்த்தியான்? கர்த்தரை வச்சு பார்த்தியான். கர்த்தரை வச்சு பார்க்கல கோலியாத் எப்படி இருந்தான்? சுண்டேலி மாதிரி தெரிஞ்சான். அதனால தான் சொல்கிறேன், நம்ம கூட யார் இருக்கிறாரு? கர்த்தர் இருக்கிறாரு. ஒரு நாளும் அவங்க அதிகாரத்தில் இருக்கிறாங்க, நிறையா பணம் இருக்குது, அவங்க பவர்ஃபுல்லு, அது இல்லை. நான் சொல்கிறேன், கர்த்தர் யாரு கூட இருப்பார்னா, ஏழைகளுக்கு
பெலனாய், நெருக்கப்படுகிறவர்களுக்கு புகலிடமாய் அவங்க கூட தான் கர்த்தர் இருப்பார். இந்த 12ஆம் ஒரு சத்தியத்தை நீங்கள் ஆழமாக பதிஞ்சுக்கணும். ஆழமாக நீங்கள் பதிஞ்சுக்கங்க. என்ன பிரச்சனை, என்ன போராட்டம் வந்தாலும் ஆண்டவர் சொல்றார், ஏழைகளுக்கு நான் எப்படி இருப்பேன்? பெலனா. எளியவருக்கு எப்படி இருப்பேன்? திடனா இருப்பேன். ஒருவேளை வெள்ளங்கள் மோதி உங்கள் மேலே அடிக்கலாம். அதெல்லாம் அந்த வசனம்லாம் எனக்கு எடுக்க நேரம் இல்லை. சங்கீதத்தில் அழகாக இருக்குது. மோதி அடிக்கலாம், ஆனாலும் ஆபத்தை கர்த்தர் எப்படி இருக்காருன்னா, மழை எப்படி இருக்காருன்னா, புகலிடமாய் நம்மளோடு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை உள் வாங்கிக்கோங்க. அப்போ இந்த உலகத்தில் அந்த தத்துவம் இருக்குது பார்த்தீங்களா, பலம் உள்ளது ஜெயிக்கும், வலிமை உள்ளது தான் ஜெயிக்கணும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த உலகத்து தத்துவத்தை நான் மாத்திரண்டா, நான் யார் பக்கம் நிற்கிறேனோ அவன் தான் என்ன பண்ணுவியா? சொல்லுங்க, அவன் தான் ஜெயிப்பான். நீ பலம் உள்ளவனாரு, உன்கிட்ட பதவி இருக்கட்டும், பணம் இருக்கட்டும், அதிகாரம் எல்லா வேணாலும் இருக்கட்டும், ஆனால் அதெல்லாம் இருந்தும் நான் யாரு கூட ஒரு எளியவன்ட்ட நிற்பேன் பார்த்தியா, அவன் தான் ஜெயிப்பான். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு சுவிசேஷத்தில் வந்தபோது யார் கூட அதிகமாக இருந்தார்? குஷ்டரோகி, தள்ளப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், இவங்க கூட தான் போய் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தார் இயேசு கிறிஸ்து. அவங்க கூட தான் போய் இருந்தார், அவங்க கூட தான் போய் அன்றாட வாழ்க்கையை கழிச்சார். இப்போ பாருங்க, அதை தான் நம்ம பார்க்குறோம். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியை. நம்ம எல்லாம் இங்கே இருக்கிற யாருமே சமுதாயத்துலேயும் எல்லாத்துலையும் நம்ம ஒரு எல்லாத்த காட்டிலும் எல்லா பலத்தில் எல்லாத்துலையும் கம்மி. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாத, நீ சின்ன கூட்டமாக தான், நீ என்ன பண்ணாத, பயப்படாத, உன் தேவனாய கர்த்தர் நான் எப்படி இருக்கிறேன், உனக்கு துணை நிற்கிறேன். ஆக நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ ஒரு நாள் அதை குறித்து என்ன பண்ணாத, பயப்படாத. என் வாழ்க்கை அப்படியே நான் திரும்பி ஓரல் ட்ராவல்ஸ்னு ஒரு தேவ மனுஷன் இருக்கிறாரு. 90 வயசில் அவர் ஒரு அவுட்டோரியத்தில் வந்து மீட்டிங்கில் உட்கார்றாரு. ஓரல் ட்ராவல்ஸ் அவர் வந்து சொல்கிறாரு, நான் இந்த ஊழியத்துக்கு வந்தவனே என்னை அழிக்கணும், என்னை ஒழிக்கணும், இவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும், இவனை அட்ரேஸே இல்லாமல் ஆக்கணும்னு சொல்லி எனக்கு விரோதமாக எந்திரிச்சவங்க எத்தனை பேர் தெரியுமா? இந்த அவுட்டோரியத்தில் அவங்கள உட்கார வச்சாலும் இந்த அவுட்டோரியமே பார்த்தாது அவ்வளோ பேர் எந்திரிச்சாங்க, என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க. ஆனால் கர்த்தர் என் கூட இருக்கிறனால என்னை யாரும் என்ன பண்ண முடியல, அசைக்க முடியல. உத்தமனுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? நான் சொல்கிறேன் பாருங்களேன், நீங்கள் இந்த வேதம் ஜெபம் இதை மட்டும் நீங்கள் வாழ்ந்து பாருங்களேன். நான் சொல்கிறேன், அலைகள் புயல்கள் வந்தாலும் நம்மளை என்ன பண்ண முடியாது, அசைக்கவே முடியாதுங்க. விளிம்புல உண்டா கூட கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார், தூக்கி எடுப்பார். முடிஞ்சிச்சுன்னு நினைப்பீங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வாழ்க்கை முடியலடா, நான் நியூ பிகினிங், புதிய தொடக்கத்தை தூக்கி எடுப்பாருங்க. அதான் நம்ம கர்த்தர். அல்லேலூயா. ஆகவே இந்த கர்த்தரை இந்த 12ஆவது மாதத்தில் இந்த முதல் தேதியில் வந்திருக்கிற நீங்கள் இறுக்கமாக பிடிச்சு கொள்ளுங்க. கர்த்தரை விட்டுறாதீங்க, கர்த்தர் வசனத்தை விடாதீங்க, ஜெபத்தை விடாதீங்க. சோதனை, பாடு, பிரச்சனை என்ன வந்தாலும் கர்த்தர் எல்லாத்துலேருந்து நம்மளை என்ன பண்ணுவார், விடுவிக்கிற தேவனாக இருக்கிறான். பாருங்களேன், போன வருஷம்லாம் நானே மனசை விட்டுட்டு, நான் அவ்வளோ விசுவாசம் உள்ளவன், மனசை விட்டுட்டேன். இதுக்கு மேலே முடியாது அப்படின்றப்ப கர்த்தர் சொன்னார், நீ உன் லைஃபுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடாது. நான் உன் லைஃபுக்கு என்ன பண்ணலை, ஃபுல் ஸ்டாப் வைக்கலை. நீ வச்சிடாத, பிரச்சனைக்கு நீ ஃபுல் ஸ்டாப் வச்சிடாத. நான் வச்சா தான் ஃபுல் ஸ்டாப் ஆகும், நீ வச்சிடாத. பிசாசு உனக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கலாம், நீ வச்சிடாதுன்னு சொல்லி அந்த பாருங்கள் ஒரு நிமிஷத்தில். அதனால தான் போட்டிருக்கு சங்கீதத்தில், கர்த்தர் சியோன் சிறை இருப்பை திருப்பும்போது எப்படி இருந்துச்சு அவங்களுக்கு, ஒரு சொப்பனம் காண்றது போல இருந்துச்சாங்க. ஏப்பா எத்தனை வருஷம் அடிமையாக கிடக்குறாங்க, அவங்களே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, இனி நம்ம இந்த சிறைப்புலேருந்து போக முடியாது, நம்மளை மீட்க யாருமே வர மாட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நிற்கிறப்ப கர்த்தர் ஒரு நிமிஷத்தில் திருப்பினாராம் சிறையிருப்பை. அவங்க பாடுறாங்க, கர்த்தர் எங்கள் சியோன் சிறையிருப்பை திருப்பும் போது அது எங்களுக்கு எப்படி இருந்துச்சு, ஒரு சொப்பனம் காண்கிறது போல இருந்துச்சா. எங்கள் வாய் நகைப்பினாலும் எங்கள் கண்ணீரே இருந்துச்சியா அப்படின்றாங்க. இப்போ ஆண்டவருக்கு எதையுமே திருப்பதுக்கு எவ்வளோ நேரம் தான் தேவை, ஒரு நிமிஷம் தாங்க. கடைசியில் கூட அவங்கள திருப்ப அவரால் முடியும். எந்த பிரச்சனை எப்படிப்பட்ட மோதி அடித்தாலும் இந்த 12ஆம் மாதம் சொல்ற, யாக்கோபென்னும் சிறு பூச்சியே என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க.
பெரிய பெரிய பலவான் இருப்பான், பெரிய பெரிய ஆம்ச உடம்பு இப்படி வச்சுருப்பான், பெரிய பெரிய மசிலும் முடியெல்லாம் வச்சுருப்பான். நம்ம அவங்க முன்னாடி பார்த்தா நோமா கொஞ்சம் இப்படி தான் இருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, டேய் அவன் கூட இல்லை, நான் யார் கூட தான் இருக்கிறேன், ஓன் கூட. அதெல்லாம் சொல்லிருக்கு. அதனால தான் வேதம் சொல்லிருக்கு, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி யாரை தெரிஞ்சு கொண்டாரா? பைத்தியமானவர்களை தெரிஞ்சு. நம்மளாம் பைத்தியமாக தானே சுற்றிக்கு இருந்தோம். அந்த பைத்தியத்தை சொல்லாதீங்க. வாழ்க்கையில் சில பைத்தியமாக சுற்றிக்கு இருந்தேன், என்னடா அப்படியே குழம்பிக்கிட்டு எப்படா அதுலேருந்து விடுதலை பெறன்னு பைத்தியமான. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி என்ன பண்ணாரா? பைத்தியமான பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி யாரை தெரிஞ்சு கொண்டாரா? பலவீனமானவர்களை தெரிஞ்சு கொண்டாரா. ஆண்டவர் எப்பவுமே பாருங்க, இதெல்லாம் நோஸ்கெட், இதெல்லாம் இந்த உலகம் ஆகாது, இவன் ஒன்றத்துக்குமே ஆகாதவன், இது ஒன்றத்துக்குமே ஆகாது, மனுஷனால் தள்ளி விடப்பட்டவங்களை போய் யார் தான் தூக்கி எடுப்பா? கர்த்தர் எடுப்பார். அதனால தான் இப்போ நம்ம ஒரு பாட்டு பாடணும். என்ன பாட்டு பாடணும்? ஞானிகளை, எப்படி வரும்? அது எப்படிப்பா வரும்? ஞானிகள் மத்தியில் பைத்தியமான என்னையும் அழைத்தீரையா. பார்த்தீங்களா? எத்தனையோ இருக்காங்க ஞானிகள், புலவர்கள் இருக்காங்க, அப்புறம் என்னது அது என்னமோ போட்டுக்குருவாங்கல்ல, எத்தனையோ முனைவர்கள் இருக்கிறாங்க. ஏன் நம்மளை அழைச்சாருன்னா, அவர் சொல்கிறாரு, அவங்களுக்கெல்லாம் திறமை இருக்குடா, உனக்கு தான் எதுவுமே கிடையாது, நீ வா. பைத்தியமானவர்களை அழைச்சிட்டு அப்படியே வைக்க மாட்டார். அவனை எப்படி வைக்கிறான்னு கேட்டிங்கன்னா, அந்த ஞானி இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு மேலே அவனை தூக்கி நிறுத்துவார். அல்லேலூயா சொல்ல, அல்லேலூயா. பாருங்க, நீங்கள் அப்படியே பைத்தியமாகவே இருந்துடக்கூடாது, ஒன்றுமே தெரியாமல் இருக்கக்கூடாது. அதுதான் இப்போ ஆண்டவர் எப்படின்னா, ஞானிக்கு மத்தியில் நம்மளை அழைச்சி பைத்தியமாக நம்மளை தெரிஞ்சுக்கிட்டவர் அப்படியே வைக்க விரும்ப மாட்டார். அவங்களுக்கு டாப்புக்கு மேலே கொண்டு உங்களை நிறுத்துவார். எப்படி? எல்லா விதத்துலையும். பாருங்களேன், நானும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முன்னாடி எதுவுமே தெரியாது. அமெரிக்க அதிபர்னா என்னன்னே தெரியாது, எந்த நாடுனே தெரியாது, எதுவுமே தெரியாமல் இருந்தேன். ஆனால் இன்னைக்கு எல்லாத்தையும் இந்த ஞானத்தை ஆண்டவர் கொடுத்துட்டார். எல்லாம் கண்களை மூடுவோம் மாதிரி ஆயிடுச்சு. பாருங்க, அப்படியே ஒரு காணிக்கை நம்ம எடுத்துருவோம். எடுங்கப்பா. 3 நாளாக அவளுக்கு உடம்பு முடியல. ஆக்சுவலாக உடம்பு ரொம்ப வலிக்குதுமா, கால் வலிக்குது. நேற்று ஹாஸ்பிட்டலுக்கு வேறு ஒரு விஷயமா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம். அப்போது போகிறப்ப கால் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு அங்கேயே. ஆனால் அப்போ ஃபீவர் கிடையாது, உடம்பு வலி மட்டும்தான் இருந்தது. நேற்று தூங்கிட்டா. நான் சாப்பிட்டுட்டு தூங்கவுமே ஒரு 7-8 மணி இருக்கும். பயங்கர தலையெல்லாம் கொதின்னு வந்துருச்சு. தெர்மாமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்த்தப்போ 102 டிகிரி இருந்தது. நான் அப்போ ஒன்றுமே பண்ணலை. நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு திரும்ப அவளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு சாப்பிட்டா. சாப்பிட்டது திரும்ப நைட்டு ஒரு 9 மணிலேருந்து 10 மணி இருக்கும். ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே அவளுக்கு தலைமையில கை வச்சு நான் ப்ரேயர் பண்ணேன். ஆண்டவரே, நீங்கள் தான் இதை குணப்படுத்தினா, இது மருந்து மாத்திரை எதையுமே நான் கொடுக்க தயாராக இல்லை, இது ஏதோ ஒரு காரணத்தினால வந்தது, நீங்கள் தான் நீக்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இதுவாக உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறேன் ஆண்டவரே, ஆண்டவர் கர்த்தரின் ரத்தம் ஜெயம் சொல்லிட்டு அத்தனை தடவை அதை சொல்லவும், நான் சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த 20 நிமிஷம் ஜெபம் பண்ணி முடிக்கும் போதே ஃபீவர் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபீவரே வரல அவளுக்கு இப்போ வரைக்கும். ஸ்தோத்திரம் ஆண்டவர், கர்த்தருக்கு நன்றி. கை தட்டுங்க. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இந்த வேலையிலும் ஆசீர்வதிக்கும்படி இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த 12வது மாதத்திலே ஆண்டவரே உம்முடைய கிருபையை காண செய்ததற்காக உம்மை ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படி நம்முடைய கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். தொடர்ந்து இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. கர்த்தராகிய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அநியாயிக்கும் என்று சதா காலங்களும் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.